ஹலோ. கேசவன் கௌசாக்கி பக்ரி ஊடகவியலாளரை இங்கே இப்போது செந்தூரன் அவர்கள் அவருடைய கௌரவத்தை பொன்னாடை போர்த்தி வழங்குகின்றார். இப்படியான நிகழ்வுகள் இல்லாது போனால் நாளை எங்கள் பிள்ளைகள் கூட இப்படி இருப்பார்கள் என்பதும் உண்மை. இவர் ஒரு தமிழ் வம்சாவளியை சேர்ந்த ஒரு தமிழர். தமிழ் போய்விட்டது, உணர்வு இருக்கின்றது உள்ளுக்குள். நிச்சயமாக எங்களுடைய சந்ததியில் ஈழத்தமிழர்கள் அப்படி இருக்க மாட்டார்கள் என்று நம்புகின்றோம். தேங்க்யூ வெரி மச். நன்றிகள். இப்போது அடுத்த நிகழ்வாக இங்கே தமிழிசை பாடல்கள் இடம்பெறுகின்றது. தமிழிசை பாடலுக்கான ஆயத்தம் இங்கே இடம்பெறுகின்றது. இப்பொழுது அவரை கௌரவிக்கின்றோம். தமிழகத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற மதிப்புக்குரிய பேராசிரியர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களே, இன்னும் பூநகரியிலே இருந்து பூநகரி கிராம சபை தலைவராக இங்கே வருகை தந்திருக்கின்ற திரு ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களே, மற்றும் இந்த விழாக்கான வருகை தந்திருக்கின்ற பெருமக்களே, அன்புடன் உங்கள் அனைவரையும் நான் வணங்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார். இந்த விழாவிற்கு தலைமை தாங்க வந்திருக்கும் அதி மதிப்புக்குரிய பச்சையப்பன் கல்லூரியின் வேந்தரும் சிறந்த பேச்சாளரும் சிறந்த ஈழத்தமிழ் பற்றாளருமாகிய ஐயா அவர்களை ஆசிரியர் அடிக்கடி என்னையும் மனோகரனையும் இங்கே தொடர்ந்து 2 பேரையும் அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதுக்கு ஒரு காரணமும் இருக்கின்றது. உண்மையிலே தமிழ் வளர்ப்பதற்காக இந்த நாட்டிலே 1985ஆம் ஆண்டு இவருடைய உதவியுடன் தமிழ் பாடசாலையை முதலாக சுவிட்சர்லாந்தில் ஏற்படுத்தி நடத்தியவர்கள் என்ற பெருமை எங்களுக்கு உண்டு என்பதை உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அந்த பாடசாலை ஏன் இடைநிறுத்தப்பட்டது என்று சொன்னால், அப்போது இந்த நகரத்தை சுற்றி பேர்ன் நகரத்தை சுற்றி அகதி முகாம்கள் இருந்தன. அங்கே இருந்த பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை திரௌபனிஸ்டாச சேர்ச்சுக்கு பின்னுக்குள்ள மண்டபத்தில் கொண்டு வந்து விடக்கூடிய வாய்ப்புகள் இருந்ததினால் அங்கே தமிழ் பாடசாலை நிறுவப்பட்டு அங்கே 45 பிள்ளைகள் பாடங்கள் தமிழில் கற்றவர்கள். அதே நேரம் அதற்கு ஆசிரியர்களாக ஒஸ்டமுனிகள் இருந்த போபி அவர்களின் மனைவி இந்திராவும் கூப்பிளான் குணமும் அது அங்கே ஆசிரியர்களாக கடமையாற்றி கொண்டிருந்தவர்கள். நாளடைவில் அந்த அகதி முகாம்களில் இருந்த குடும்பங்கள் லங்கந்தால் லங்கனோ இன்டர்லாகன் என்று பிரிக்கப்பட்டதினால் அந்த பாடசாலையை போர்த்து அவரை கௌரவிக்கின்றார்கள். இலங்கை கிரிக்கெட் டீமை போன் கடைசி ஓவரிலும் கூட 6 அடித்து மச்சை உற்சாகமாக கொண்டு போவார்கள். அதே போல் கடைசி நேரத்திலும் கூட அவருடைய வார்த்தை பிரயோகங்கள், புல்லரிக்கின்ற வார்த்தை பிரயோகங்கள் மிகவும் தன்மையானவர். அண்ணா எப்படி பேசுவது, அண்ணா அப்படி பேசுவது தனக்கொன்றும் தெரியாது போல் என்னை அன்று கேட்டார். இவ்வளவு திறமையை உள்ளுக்குள் புதைத்து வைத்துக் கொண்டு என்ன அழகான ஒரு பேச்சு. இந்த இடத்திலே
இப்பொழுது பேர்ன் மாநிலத்தின் சுவிட்சர்லாந்தின் பேர்ன் மாநிலத்தின் தொழிலதிபர் ஆனந்தன் அவர்கள் பயாஸ் அவர்களை பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துகின்றார். 800க்கு மேற்பட்ட ஒளித்தட்டை இசையாக வெளியிட்ட மாபெரும் கலைஞன். சின்ன உருவம், சின்ன வயது, பெரிய சாதனை. இந்த சுரத்தட்டு அந்த இடத்திற்கு கைகள் சென்று விட்டால் நடனமாடுவதை போல் இருக்கும். போடு அழைக்கின்றேன். இவருக்கு மிருதங்க சக்கரவர்த்தி என்ற இயல்பு இருக்கிறது. மாமியார் அவர்களே இங்கே மிகவும் பொன்னாடை போட்டி துல்லியமான இசை ஆசிரியை அடக்கொடுக்கமான முருகவேல் கலைஞர். நந்தினி அவர்கள் கௌரவத்தை கொடுக்கின்றார். நன்றிகள். நரேந்திரன் பல இசை கலைஞர்களை கனடாவில் உருவாக்கி கொண்டிருக்கும் ஒரு மாபெரும் இசை கலைஞன்.